ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஹெல்தியான பேபி ஃபுட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுது அதோட கூடவே சேர்த்து நம்ம பீர்க்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1, உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மீதி காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் 3மே நீர் சத்து அதிகரிக்கிற காய்கறி. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பு மேலே வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், இது 3மே நீர் சத்து அதிகரிக்க இருக்கிறது. அதோட பீர்க்கங்காயில் நார் சத்தும் இருக்குது. இஞ்சி சேர்த்துருக்கோம். இஞ்சி நல்ல பசி எடுக்கிறதுக்காக பயன்படும். பூண்டு குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுத்தும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உடனே வெந்துடும். எலுமிச்சை இலை இல்லைன்னா வில்வ இலை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இலையில் ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க, காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொஞ்சமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆவியில் கூட வேக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய், இதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே செஞ்சுக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம். காயில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வெறுமனாவே எந்த டைமில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா அது கூட சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெயிட்டும் கெயின் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் இதை கலந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா வெறுமனா கூடவே குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. பல் வராத குழந்தைங்களுக்கு நல்லா முழுசாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. பல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.